சுகாதார ஆய்வாளர்களாக இருந்தவர்கள் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்களாக பதவி உயர்வு பெறுகிறார்கள். 117 பேர். இவர்களுக்கான பணி என்பது தொற்று நோய்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் குடியிருப்புகள் மற்றும் கிராமங்கள் வாரியாக சேகரித்தல், கொள்ளை நோய் பரவும் வாய்ப்புள்ள பகுதிகளில் முன்கூட்டியே கண்டறிந்து தடுப்பதற்கான பணிகளை செய்தல், இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகளை சரி செய்தல், குடிநீர் ஆதாரங்களை ஆய்வு செய்தல், நோய் பரவாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், குடும்ப நலத்திட்டம், பிறப்பு இறப்பு போன்ற பதிவுகளை செய்வது போன்ற பணிகளை மேற்பார்வையிடுபவர்கள் இவர்களுக்கு என்று தோற்றுவிக்கப்பட்ட இடங்கள் 384. அதில் காலியாக இருந்த 117 இடங்களுக்கு இன்றைக்கு பதவி உயர்வு ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வெளிப்படை தன்மையோடு பணி நியமன ஆணைகளும் பணி மாறுதல் ஆணைகளும் பதவி உயர்வு ஆணைகளும் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படுதலும் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. இந்த துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த 4.25 ஆண்டு காலத்தில் 35,702 புதிய பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது.